அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் மின்னோட்டத்தின் விளைவுகள் என்ற பாடத்தை பார்க்கிறோம். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பயன்களில் வெப்ப விளைவை பயன்படுத்தும் கருவிகளை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக நாம் ஏற்கனவே பார்த்த பற்றாசு கோல், இம்மர்ஷன் ஹீட்டர், மின் அடுப்பு போன்ற வெப்ப கருவிகளை நாம் பார்த்தோம். இவற்றுள் பொதுவாக ஒரு பொருள் காணப்படுகிறது. அந்த பொருள் சூடாகும் சுருள், ஹீட்டிங் காயில். இம்மர்ஷன் ஹீட்டர், ஏன் இதை இம்மர்ஷன் ஹீட்டர் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அதில் இதை முக்கி வச்சு இம்மர்ஸ் பண்ணி பிளக்கை குத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது ஹீட் ஆகும். இது ஹீட் ஆகிறதுனால அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீரும் வெப்பமடைகிறது. இம்மர்ஸ் பண்ணி பயன்படுத்துறதுனால இதற்கு இம்மர்ஷன் ஹீட்டர் என்று பெயர். இதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா சூடாகும் சுருள் இருக்கு. சூடாகும் சுருள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மின் அடுப்புகளில் பயன்படுத்தக்கூடிய கம்பி. இதற்கு பெயர் என்ன சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? சரியாக சொன்னீங்க, நிக்ரோம். நிக்ரோம் கம்பி தான் இது. இது எல்லாத்திலையுமே இந்த வெப்பக்கருவிகளில் அனைத்திலும் சூடாகும் சுருளாக ஹீட்டிங் எலிமெண்டாக பயன்படுத்தக்கூடிய பொருள் நிக்ரோம். நிக்ரோம் என்பது நிக்கல், குரோமியம், இரும்பு இவற்றின் ஒரு உலோக கலவை. எதெல்லாம்? நிக்கல், குரோமியம், இரும்பு. அதனுடைய பெயர்லேயே இந்த உலோகங்களுடைய பெயர் ஒளிந்திருக்கிறத நீங்க கண்டுக்கலாம். நிக்ரோம். சரி, இந்த நிக்ரோம் கம்பியை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம்? இதற்கு என்ன அப்படி சிறப்பு பண்புகள் இருக்கிறது? வேற ஏதாவது கம்பி பயன்படுத்தலாம் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஒன்று, உயர்ந்த மின் தடை இருக்கிறது. ஏன் உயர்ந்த மின் தடை வேணும்? வெப்பத்தை உருவாக்குவதற்காக உயர்ந்த மின் தடை இருக்கிறது. பிறகு உயர்ந்த உருகுவரை. சரியாக சொன்னீங்க. இது வெப்பமடைந்ததும் உருகி போயிடுச்சுன்னா பயன்பட முடியாது. அதனால உயர்ந்த உருகுவரை உள்ள பொருளாக இருக்கிறது. பிறகு செஞ்சூடான நிலையில் ஆக்சிஜனேற்றம் அடையாமல், எரிந்து போகாமல் நீண்ட நேரம் நிலையாக நிற்கும் திறனை படைத்தது. இதெல்லாம் உயர்ந்த மின்தடை, உயர்ந்த உருகுவரை, செஞ்சூடான நிலையில் ஆக்சிஜனேற்றம் அடையாமல் நீண்ட நேரம் நிலை நிற்பதற்கான திறன் பெற்றிருக்கிறது. இந்த காரணங்களால நிக்ரோமை நாம ஹீட்டிங் எலிமெண்டாக பயன்படுத்துகிறோம். இந்த கருத்துக்களை வினாக்களாக தேர்வுகளுக்கு கேட்பது வழக்கம். ஆக்சிஜனேற்றம் அடையாமல் அப்படின்னு சொன்னா எரிந்து போகாமல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார், இந்த இம்மர்ஷன் ஹீட்டரை தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்குமா? நீங்க புரிஞ்சுக்குங்க, இம்மர்ஷன் ஹீட்டர் மேல உலோகத்தால தெரிஞ்சாலும் இது வழியா கரண்ட் பாஸ் ஆகாது. அதாவது மின்னோட்டம் இதுல பாயாது. இதுக்கு உள்ள ஒரு நிக்ரோம் கம்பி இருக்கு. அந்த கம்பிக்கும் இந்த உலோக பைப்புக்கும் இடையில ரப்பர் கோட்டிங் இருக்கு. அதனால இது தொட்டா சுட்டு வைக்குமே தவிர, பயன்படுத்தும் போது சூடாகும், சுட்டு வைக்கலாம். ஆனால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது, மின் தாக்கு ஏற்படாது. அப்போ அந்த காப்பு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நிச்சயமாக எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படும். எப்படி?
இந்த மின்னோட்டமானது இந்த மின்தடையை தாண்டி போறதுக்கு பதிலாக நாம தொட்டா நம்ம வழியாக எர்த்திங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் சுருக்கு பாதை அல்லது ஷார்ட் சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் சர்க்கிட் நம்ம தொடும்போது இது பழுதுபட்டிருந்தால் நம்மை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல இமர்ஷன் ஹீட்டர்ல இந்த மாதிரி ஏற்படாது. பழுதுபட்டிருந்தால் இப்படி மின் ஷாக் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்பட்டால் நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா? அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் சேஃப்டி ஃபியூஸ், பாதுகாப்பு மின் உருகு இழை. சேஃப்டி ஃபியூஸ், பாதுகாப்பு மின் உருகு இழை. அப்படின்னா என்னங்க சார்? நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியர் நாம வீடுகள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஃபியூஸ் கேரியர்ல உள்ள இந்த கேரியரை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கம்பி ஒன்று இருக்கும். இதுதான் பாதுகாப்பு மின் உருகு இழை. இது என்ன உலோகம் அப்படின்னு கேட்டா காப்பரோ நிக்ரோமோ ஒன்றும் கிடையாது. இது இதற்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு உலோக கலவையால் செய்யப்பட்டது. இது எப்படி இருக்கணும்? அதிகப்படியான கரண்ட் போகும்போது இது உருகி அருந்து போயிடும். அப்படின்னா உருகு வரை அதிகமாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமா? சரியா சொன்னீங்க, உருகு வரை குறைவாக இருக்கணும். சரி, தாழ்ந்த உருகு நிலை கொண்ட ஒரு கம்பி. வேற மின்னோட்டம் அதிகரித்தால் வெப்பம் அதிகமாக தோன்றி உருகி அருந்து விடக்கூடிய ஒரு கம்பி. இது என்ன கம்பி அப்படின்னு கேட்டா இது ஒரு உலோக கலவை அப்படின்னு சொன்னோம். இதுல டின் அதே மாதிரி லெட் என்ற 2 உலோகங்கள் சேர்ந்த கலவை. டின் SN அப்படின்னு நம்ம அதனுடைய குறியீடு சொல்லுவோம். லெட் அப்படின்னா PB அப்படின்னு சொல்லுவோம். டின் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, தகர டப்பால எல்லாம் வெளியே அப்படி ஷைனிங்கா இருக்கு இல்லையா, அதுதான் டின். கேல்வனைஸ்டு அயன் GI பைப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வெளியே வரக்கூடியது டின். லெட் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி, பெரிய பேட்டரி எல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அலுமினியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலோகம். இது ரெண்டனுடைய கலவை தான் பாதுகாப்பு மின் உருகு இழை தயாரிக்க பயன்படுகிறது. சரி, இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்ந்த உருகு நிலை கொண்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சாதாரணமாக இத வீட்டு மின் இணைப்புல சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ப்ளோ ஆனா மொத்த பவர் சப்ளையும் கட் ஆயிரும். சரி, சீரிஸ் இணைப்பாக கொடுத்துருப்போம். இந்த சீரிஸ் இணைப்புல கொடுத்துருக்கும் போது மின்னோட்டம் இது வழியா பாஞ்சு எல்லா மின் கருவிகளுக்கும் போயிட்டு இருக்கு. 2 காரணங்களால அதிகப்படியான மின் ஓட்டம் ஏற்படும். ஒரு காரணம் சுருக்கு பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் சர்க்கிட். இன்னொரு காரணம் ஓவர்லோடிங். நம்ம வீட்டுல அதிகப்படியான கருவிகளை ஒரே நேரத்தில், அதிகப்படியான அயன் பாக்ஸ், அப்புறம் கிரைண்டர், அப்புறம் வாட்டர் ஹீட்டர், ஃப்ரிட்ஜ், எல்லாமே அதிகமான கரண்ட் எடுக்கக்கூடிய கருவிகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது அதிகப்படியான கரண்டுகள் வரும். இப்படி 2 காரணம் இருக்கு. ஒன்று மின் சுருக்கு பாதை அல்லது ஷார்ட் சர்க்கிட், அல்லது அதிக சுமை அல்லது ஓவர்லோடிங் காரணமாக அதிகப்படியான கரண்ட் போகலாம், அல்லது ஷார்ட் சர்க்கிட்ல நம்ம எர்த்திங் ஆனாலும் கூட அதிகப்படியான கரண்ட் வரும். இப்படி வரும்போது சாதாரணமாகவே பயன்பாட்டில் இருக்கும்போது இந்த கம்பி சூடாயிட்டே இருக்கும், ஆனால் காத்துல அது டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஷார்ட் சர்க்கிட்டோ ஓவர்லோடிங்கோ வரும்போது மிக அதிகமான வெப்பம் உருவாக்கப்படும், அது காத்துல டிசிபேட் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? இது அதிகமான வெப்பநிலையை அடைந்து இதனுடைய உருகு வரை தாழ்வாக இருப்பதால் உருகி அருந்துவிடும். உருகி அருந்து விட்டால் என்ன ஆகும்? மின் சப்ளை துண்டிக்கப்படும். மின்னோட்டம் துண்டிக்கப்பட்டால் நாம
காப்பாற்றப்பட்டோம். நாம தண்டிக்கப்படவில்லை, நாம காப்பாற்றப்பட்டோம். சரி சார், வீட்டில் ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா என்னங்க சார் பண்ணுறது? ஃபியூஸ் போனால் ஃபியூஸ் போட தெரியணும். அது எப்படி? இந்த கேரியரில் இப்படி மாட்டியிருக்கும். நம்ம எடுத்து ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா இதில் கம்பி அருந்திருக்கா அப்படின்னு தெரியும். அருந்திருந்தால் கரெக்டான, இதற்கு பொருத்தமான, சாதாரணமாக வீடுகளில் 15 ஆம்பியர் ரேட்டிங் இருக்கக்கூடிய அல்லது ஆம்பியரேஜ் 15 இருக்கக்கூடிய மின் உருகு இழையை நம்ம பயன்படுத்துவோம். சேஃப்டி ஃபியூஸ், பாதுகாப்பு மின் உருகு இழையை பயன்படுத்துவோம். அதற்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இதனுடைய சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்துட்டு, இந்த பக்கம் அதே மாதிரி லூஸ் பண்ணி எடுத்துட்டா அருந்து போன கம்பியை நீக்கிவிட்டு புதிய கம்பியை மாற்றணும். இது புதிய கம்பியை மாற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், கரெக்டான ரேட்டிங் இருக்கக்கூடிய 15 ஆம்பியர் ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பியை எடுத்து மாட்டணும். ஒரே ஒரு ஸ்ட்ராண்டு மட்டும்தான் இருக்கணும். இது வெளியே எங்கு நீட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் இதை பயன்படுத்தும் போது நம்ம கைகளில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படாமல் பொருத்தமாக மாட்டி வச்சுக்கணும், டைட்டாக மாட்டிருக்கணும். இதுதான் நம்ம ஃபியூஸ் வயரில் செய்ய வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா? 2 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். முதலாவதாக நிக்ரோம் கம்பி வெப்ப பயனை தருகிறது, ஹீட்டராக பயன்படுத்தப்படுகிறது. அது என்னெல்லாம் தன்மையை கொண்டது? உயர்ந்த உருகுவரை, உயர்ந்த மின்தடை, கூடவே செஞ்சூடான நிலையிலும் ஆக்சிஜனேற்றம் அடையாத தன்மை. இதெல்லாம் நிக்ரோம் கம்பிக்கு. சேஃப்டி ஃபியூஸ், அதுல இருக்கக்கூடிய கம்பியான லெட்டும் டின்னும் சேர்ந்த உலோக கலவைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி? இதற்கு உருகுவரை குறைவாக இருக்கும். சரி, இனி இது சாதாரண மின் விளக்கு. இது இன்கேண்டசன்ட் லேம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்னோட்டத்தின் ஒளி விளைவில் வரக்கூடிய ஒரு கருவி. முதல்ல இதை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இதுக்கு பேட்டன்ட் ரைட் எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். அதனால தான் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு இந்த பல்பு கிடைக்குது. இது இன்கேண்டசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தால் ஒளிரும் விளக்குகள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் படுத்தி பார்த்தா இன்கேண்டசன்ட் லேம்ப். இதுல இழை மின் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள இதனுடைய பல்புக்கு உள்ள ஒரு இழை இருக்குது, அதனால இடை மின் விளக்கு அப்படின்னும் இதை சொல்வது வழக்கம். அப்ப இதுல என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதனுடைய மெட்டீரியல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டங்ஸ்டன் உலோகத்தால், இதுல உலோக கலவை கிடையாது. ஹீட்டிங் எலிமெண்ட்ல நிக்ரோம், சேஃப்டி ஃபியூஸ்ல டின் லெட் சேர்ந்த உலோக கலவை, அலாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டின் லெட்டும் சேர்ந்த உலோக கலவைகளுக்கு பொதுவாக அலாய்னு சொல்லுவோம். நிக்ரோமும் ஒரு அலாய் தான். டின்னும் லெட்டும் சேர்ந்த சேஃப்டி ஃபியூஸினுடைய அந்த கம்பி செய்ய பயன்படுத்தக்கூடிய உலோக கலவை ஒரு அலாய். ஆனால் இது அலாய் கிடையாது, டங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகம். இதனுடைய சிறப்பு என்ன? இந்த டங்ஸ்டன் இழை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதற்கு உயர்ந்த மின் தடை இருக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் கூடுதலாக இருக்கும். பிறகு உருகுவரை உயர்ந்த உருகு நிலை கொண்டது. அப்போ மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ வெப்பத்தினால உருகி போயிடாது. ரொம்ப நாள் நீடித்திருக்கணும்னா உருகுவரை உயர்வாக இருக்கணும். சரி, மெல்லிய கம்பியாக்கக்கூடிய ஒரு தன்மை. இங்கிலீஷ்ல இது தமிழ் சொல்ல அப்படியே இருக்கும் பாருங்க, மெல்லியபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மெல்லிய கம்பியாக்கக்கூடிய திறன். டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டக்டிலிட்டி அல்லது மெல்லியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்ஸ்டனுக்கு அந்த திறன் இருக்கு. இது எரிந்து போகாது இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ள வேக்யூம் பண்ணியிருப்பாங்க. வேக்யூம் அப்படின்னு சொன்னா வெற்றிடமாக்கப்பட்டிருக்கும். காற்றையெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. இந்த பல்புக்குள்ள காற்றையெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. ஆனா
அப்படி வெற்றிடமாக இல்லாம ஏதாவது மந்த வாயு அல்லது நைட்ரஜன். மந்த வாயு எதெல்லாம்? கரெக்ட், ஹீலியம் போன்ற மந்த வாயுக்கள், அதில் ஏதாவது ஒன்று. ஆனால் இப்போ பொதுவாக பயன்படுத்துறது நைட்ரஜனை தான் நிரப்புவாங்க. அதுவும் லைட்டாக தான், கொஞ்சமாக தான் இருக்கும். அழுத்தம் குறைவாக நைட்ரஜனை நிரப்புவது இப்பொழுது வழக்கமாக இருக்கிறது. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கம்பி நிக்ரோம் அல்ல, வேற என்னது? டங்ஸ்டன். டங்ஸ்டன் கம்பி பயன்படுத்தியிருக்காங்க. மெல்லிய கம்பி, இதுவும் ஸ்ப்ரிங் வடிவில் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மெல்லிய கம்பி எடுத்து ஸ்ப்ரிங் வடிவில், அதனால தான் சின்னதாக அதெல்லாம் அந்த ஃபிலமெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. இந்த இழையுடன் வினைபுரிந்து எரிந்து போகாமல் இருப்பதற்காக எதை நிரப்பியிருப்பாங்க? மந்த வாயு அல்லது நைட்ரஜனை நிரப்பியிருப்பாங்க. இதுதான் இதனுடைய தன்மை. இதற்கு, இந்த மெட்டலுக்கு இன்னொரு தன்மை கூட இருக்கிறது. வெப்பத்தால் ஒளிரும் விளக்குகள்ல இது வெப்பமடைந்து சிவப்பு தன்மைக்கு அப்புறமாக வெண்மை ஒளியை வெளியிடக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்கிறது. நிக்ரோம் கம்பியை நாம ஏன் இங்க பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு கேட்டா, அது வெண்மை ஒளியை வெளியிடும் திறன் அற்றது. நிக்ரோம் கம்பிக்கு வெண்மை ஒளியை வெளியிடும் திறன் இல்லை. செஞ்சூடு அடையும், ஆனால் வெண்மை ஒளியை வெளியிடாது. இனி இந்த மின் இழை விளக்கு அல்லது இன்கேண்டசன்ட் லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்க, வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. நீங்க பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லது ஒளிரக்கூடிய ஒரு இன்கேண்டசன்ட் லேம்பை போய் தொட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சுட்டு வச்சிடும். அப்போ ஒளியை ஏற்படுத்துவதற்கு கூடவே இது வெப்பத்தையும் ரொம்ப வெளிவிட்டுட்டே இருக்கும். இதனால வெப்பத்தால் ஒளிரும் விளக்குகள்ல மின்னாற்றல்ல பெரும் பகுதியும் வெப்பமாக இழப்பு ஏற்படுகிறது. அதனால இதனுடைய திறன் இழப்பு ஏற்படுகிறது. நமக்கு வெளிச்சம் தான் வேணும். ஒரு லைட்ல இருந்து வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னா வெளிச்சத்துக்கு கூட வெப்பமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது நம்மை பொறுத்தவரை ஒரு இழப்பு தான். இப்போ நாம 3 விதமான கருவிகளை பற்றி பார்த்தோம். வெப்ப பயன், மின்னோட்டத்தின் வெப்ப பயனுக்கு 2 கருவிகளும், மின்னோட்டத்தின் ஒளி பயனுக்கு 1 கருவியும் பார்த்தோம் இல்லையா? இதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன என்பதையும், இதுல வேற பொருட்களை அல்லது தனிமங்களை அல்லது உலோகங்களை ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை பற்றியும் நாம பார்த்தோம். இப்போ மின் திறன், எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பல்பு நம்ம பார்த்தோம். சாதாரண பல்பு. எந்த ஒரு மின்கருவி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதனுடைய முன்னால எழுதியிருக்கு, என்னென்ன எழுதியிருக்கு? 100 வாட்ஸ் 230 வோல்ட். 100 வாட்ஸ் 230 வோல்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த 100 வாட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? 100 வாட்ஸ் அப்படின்னா இந்த பல்பு ஒரு குறிப்பிட்ட அலகு நேரத்தில் பயன்படுத்தும் மின் திறனைத்தான் 100 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அலகு நேரத்தில் ஒரு மின்கருவி பயன்படுத்தும் மின் ஆற்றலை மின் திறன் அப்படின்னு சொல்றோம். இனி இது என்ன? வேலை வகுத்தல் காலம் அல்லது நேரம், இதைத்தான் திறன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அலகு நேரத்தில் ஒரு மின்கருவி பயன்படுத்தும் மின் ஆற்றலை மின் திறன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? P சமம் வேலை பை நேரம், P சமம் W/T. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ H சமம் I²RT. என்ன விதி? ஜூல் விதி. வெரி குட். அதற்கு இன்னொரு வகை என்னன்னு சொன்னோம்? அதனுடைய வடிவம் V²T/R. மிக சரி. அல்லது VIT, மிக சரி, சமம் PT. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இங்க H அப்படிங்கிறது வெப்பம், உருவாக்கப்பட்ட வெப்பம்.
மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுற போது கிடைச்ச வெப்பம் தான் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆற்றல் தான் ஹெச்ங்கிறது. இப்போ திறன் அப்படின்னு சொல்லும்போது ஆற்றல் வகுத்தல் நேரம் அல்லது காலம், டைம். அப்போ h/t என்பது பவர். இந்த சூத்திரங்களில் அல்லது சமன்பாடுகளில் Tயை வகுத்தால் கிடைப்பது ஆற்றல். அது எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். h சமம் I²RT, P சமம் வேலை பை நேரம். அப்போ h/t I²RT வகுத்தல் T. அப்ப என்ன கிடைக்கும்? I²R. இங்க I சமம் V/R அப்படிங்கிற ஓம் விதியை பிரதியிட்டால் P சமம் I²R. சரி, இதுல I சமம் V/R என்ன கிடைக்கும்? V²/R அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்ப P சமம் I²R, 2 P சமம் V²/R. இனி R சமம் V/I அப்படிங்கிறத பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? P சமம் VI. இப்ப நமக்கு 3 சமன்பாடுகள் கிடைச்சது. எதுக்குங்க சார் இந்த 3 சமன்பாடுகள்? நமக்கு தரப்பட்டுள்ள கேள்வியில் தரவுகள் எதெல்லாம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம சமன்பாட்டை பயன்படுத்தி P சமம் I²R, P சமம் V²/R, P சமம் VI. சரி, அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். ஒரு மின் சுற்றுல ஒரு கருவி 540 வாட்ஸ் திறனை பயன்படுத்துகிறது. அப்படின்னா மின் அழுத்தம் 230 வோல்ட் அப்படின்னா எவ்வளவு கரண்ட் அது வழியா பாஸ் ஆகும்? மின்னோட்டம் எவ்வளவு? I சமம் எவ்வளவு? இதுல ஆம்பியர் அப்படின்னு சொன்னா மின்திறன் வகுத்தல் மின்னழுத்தம். ஆம்பியர் என்பது மின்திறன் வகுத்தல் மின்னழுத்தம், W/D. I சமம் P/V. இங்க எத்தனை வாட்ஸ் இருக்கு? 540 வாட்ஸ் வகுத்தல் 230 வாட்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடியது 2.34 ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். இப்ப புரியுதா? இந்த ஆம்பியரேஜ் அப்படின்னு சொன்னா இது எத்தனை வோல்ட்ல எத்தனை வாட்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிட முடியும். அதனாலதான் வோல்டேஜும் இந்த கருவிகள்ல கூடவே எழுதி வச்சிருக்காங்க. 100 வாட்ஸ்னு மட்டும் எழுதல, கூடவே 230 வோல்ட்னு எழுதி வச்சிருக்காங்க. வோல்டேஜை மாற்றினால் இதனுடைய பவர் மாறிவிடும். அதனாலதான் இந்த வோல்ட்ல 230 வோல்ட். ஏன் 230 வோல்ட்? இந்தியாவில் டொமஸ்டிக் தேவைகளுக்காக, வீட்டு பயன்பாட்டுக்காக தரக்கூடிய மின்னோட்டத்தின் அல்லது மின்சாரத்தின் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு 230 வோல்ட். சில மேலை நாடுகளில் 110 வோல்ட் ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். அதற்கான பதில் இதோ சொல்றேன். ஆரம்ப காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரம் கண்டுபிடிச்ச போது அதிக வோல்டேஜ் கொண்டு போனா ஆபத்து அப்படின்னு அதுக்கான கருவிகளும் இருக்கல. அப்ப 110 வோல்டேஜை வச்சு மின்சாரம் பகிர்மானம் எல்லாம் நடந்தது. பகிர்மானம்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. பிறகு அதை வோல்டேஜை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதற்கு பிறகு மின்சாரத்தை பயன்படுத்திய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. அப்ப நாம 230 வோல்ட் என்பது இழப்பு குறைவாக எடுத்து செல்ல தகுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். ஆனால் சில மேலை நாடுகள்ல ஏற்கனவே நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணி இருக்கிறதுனால அதை மாற்றி அமைப்பதற்கு ரொம்ப செலவாகுங்கிறதுனால அப்பயே விட்டுட்டாங்க. இப்போவும் 110 வோல்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாம 230 வோல்ட் பயன்படுத்துறோம். அதனால மின் கருவிகள் வெளிநாடுகள்ல இருந்து வரும்போது நம்ம 230 வோல்ட்ல செயல்படுமா அப்படின்னு பார்த்து பயன்படுத்துவது இன்றியமையாதது. இருக்கட்டும். இது ஆம்பியரேஜ் அப்படின்னா என்ன? ஆம்பியரேஜ் அப்படின்னா
எத்தனை கரண்டை அது பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஆம்பியரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இனி மின் திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டா, மின் திறனின் அலகு ஜூல் பர் டைம், ஜூல் பர் செகண்ட். பவர் அப்படிங்கிறது வேலை பை நேரம், வேலைக்கு ஜூல் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். வெப்பமானாலும் வேலையானாலும் நம்ம ஜூல் என்ற அலகை தான் பயன்படுத்துகிறோம். பை நேரம் என்பது செகண்ட்ல தான் நம்ம சொல்லுவோம். ஜூல் பர் செகண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அலகை நம்ம வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட், ஜேம்ஸ் வாட் என்ற அறிவியல் அறிஞரின் பெயராக ஞாபகமாக நம்ம வாட் என்ற அலகை பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். 115 ஓம் மின்தடை கொண்ட ஒரு வெப்ப கருவியின் வழியாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்தால் கருவியின் திறன் என்ன? ஆர் என்பது 115 ஓம், ஐ என்பது 2 ஆம்பியர், 2 ஆம்பியர். அப்போ இங்கே எந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம்? பி சமம் ஐயும் ஆரும் இருக்கக்கூடிய ஐ ஸ்கொயர் ஆர். ஐ 2 ஸ்கொயர், ஐ ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் பெருக்கல் ஆர் 115, 460 வாட்ஸ். இப்படி இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அல்லது ப்ராப்ளம்ஸ், இயற்பியலில் வரக்கூடிய கணித பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம பயந்துக்காம நமக்கு தெரிந்த சமன்பாடுகளை பொருத்தமாக பயன்படுத்தி விடை கண்டு முழு மதிப்பெண்களையும் பெறலாம். இதுவரை படித்த கருத்துக்களை நன்றாக மனதில் இருத்தி வாய்ப்பாடுகளை எல்லாம் எழுதி வச்சு படித்து தேர்வுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.